ஹாய் மக்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் வகை அதோட ஒரு கேரட் வெள்ளரிக்காய் அண்ட் ஃப்ரூட்ஸோட பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மனசில் பட்டதை பேசலாம், அதே மாதிரி அவங்களோட கருத்து என்ன அதில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்கிறவங்க பாருங்கள், இல்லைங்கிறவங்க ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருந்தேன். நான் ஏன் சந்தைக்கு போகிறேன்னா, வீட்டில் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினா விலை அதிகமாக இருக்கும், சந்தையில் போனால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் போவேன். ஆனால் ஒவ்வொரு தடவை நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதும் இந்த வெங்காயத்தில் நம்ம ஏமாந்துட்டோமோ, இந்த கேரட்டில் நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் வருவேன். அதே மாதிரி என்னோடய வீட்டுக்காரரும் 2 பேரும் சேர்ந்தே அதை தான் பேசிட்டு வருவோம். சரி, இந்த தடவை ஏமாந்துட்டா நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு வருவோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு நிலை ஏமாந்துட்டு தான் வருவோம். இதில் மட்டும் இல்லை, நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு வேஸ்ட்டு திங்ஸை நான் எடைக்கு போட்டேன். ஸோ அதுலேயுமே அவங்க ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது. பட் எனக்கு அதை நோ சொல்லணும் அப்படிங்கிற தாட் கூட எனக்கு இந்த தடவை வரல. சரி போங்க, எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ என்னன்னாங்க, யாராவது ஒருத்தர் யார்கிட்டையாச்சும் ஏமாந்துட்டே இருக்கமோ, ஒரு நாளில் ஒரு தடவையாவது ஏமாறாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து வயசாகிற வரைக்குமே நான் என் பாப்பாவையுமே நான் சொல்கிறேனே, சாக்லேட் சாப்பிட்டா பூச்சி வந்துடும், அதாவது பூச்சண்டி வந்துடுவா, அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த ஏமாற்றி வளர்க்குறது. நம்ம அடுத்து வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வெளியே திங்ஸ் வாங்குகிறோம் பண்ணுறோன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஒரு கட்டத்தில் என்னென்னா, அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏமாத்துற அவ்வளோதானே, இந்தா வச்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுதுங்க. அதே மாதிரி இதுக்கு எதுக்கு நம்மளை சின்ன வயசுலேருந்து பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத எதுக்கு நம்ம என் பொண்ணுக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக சொல்லி வளர்க்குறேன். ஆனால் இந்த சொசைட்டி நமக்கு ஒருத்தனை ஏமாத்தினா தான் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லி தந்துட்டுருக்கப்போ நம்ம தான் தவறான வழியை காட்டுறோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. மேபி நம்ம அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பொய் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுட்டு வந்திருந்தோம்னா சீக்கிரமாகவே இந்த மிடில் கிளாஸ்லேருந்து மேலே வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுதுங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.